நம்ம விருந்தினராக வந்திருக்கும் கண்ணன் ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுக்கும் ராதிகா மேடம் அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த விஷயம் நம்ம கார்த்திகா உண்மையிலே பெரியப்பட வேண்டிய விஷயம். இந்த விளையாட்டு சாதாரண விளையாட்டு கிடையாது. இது ஒரு கடினமான விளையாட்டு, ஒரு ரஃப்பான விளையாட்டு. ஏன்னா இது எனக்கு அனுபவம் இருக்குது. ஸ்கூலில் படிக்கும் போது எந்த விளையாட்டில் சிம்பிளாக ஆடுறன்னு பார்த்தா கபடி தான் ஆட முடியும். மற்ற விளையாட்டெல்லாம் பெரிய மைதானம் தேவைப்படும், பல உபகரணங்கள் தேவைப்படும். கிரிக்கெட்டுன்னா பேட்டு, ஸ்டெம்ப்பு, பேடு எல்லாமே தேவைப்படும். ஆனால் கபடி பட்டம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா ஒரு கோடு போட்டு அது குந்தம் சொல்லுவாங்க, அப்படி தானம்மா சொல்லிட்டு ஆடுறது. ஆனால் என்னன்னா விளையாடும் போது வேணான்னாலும் என்ன பயந்து கோழையாடி சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்து வரைச்சி உள்ள வச்சு ரைடுன்னு சொல்லிட்டு போட்டு உள்ளே போய் கபடி கபடின்னு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டிப்போம். 5 பேர் 6 பேர் மேலே விழுந்து விட மாட்டாங்க. விட்டுரு, அப்போ கபடி கபடி வராது. என்னை விட்டுரு, நான் அவுட்டு என்னை விட்டுருனா கூட என் மேலே உட்காந்து மண்ணில் போட்டு பெரட்டி வெளியே எழுந்து வருவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம். வேணான்னாலும் விடாதது. சின்ன வயசில் ஞாபகம் வருது. வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு அடி விழும். கபடி விளையாடாதுன்னு சொன்னால் சர்ட்டு ட்ரௌசர்லாம் ஒரே அழுக்காக வரும். கபடி விளையாடினா அங்கேயும் அம்மா கிட்ட. ஏன்னா இப்போ தான் வாஷிங் மிஷின்லாம் இருக்குது, அப்போ கையில் தான் துவைப்பாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை, அப்போ தெரியும் 4-5 பிள்ளை 6 பிள்ளை, எங்கள் வீட்டில் 1/2 டசன். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி ஒரு விளையாட்டு, ஒரு கஷ்டமான ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு அதுவும் மங்கையார் பெண்ணாக இருந்து விளையாடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த பகுதியில் மட்டும் கிடையாது, அந்த தொகுதியில் மட்டும் கிடையாது, அந்த மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாட்டிற்கே பெருமை தந்து இன்னைக்கு இந்தியா அளவில் போய் ஆசியாவில் போய் தங்கம் வென்றிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. உங்க சார்பா கண்டிப்பா கரகோஷம் செஞ்சு அவங்களை பாராட்டியே ஆகணும். இப்போ ஒலிம்பிக்ல இந்த கபடியை சேர்க்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டை இந்த வருஷம் சேர்த்தாச்சு. கண்டிப்பா ஒலிம்பிக்ல இந்த கபடி சேர்த்தா நம்ம இந்தியா சார்பா தங்கம் இவர்கள் வெல்வார்கள் என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். உங்கள் சார்பாக நன்றி, வணக்கம்.